வீடியோ எடுக்காதடா டேய். இந்த ஊரே எப்பயும் கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்காங்க ஏன்றதை சொல்கிறேன். இது நார்த் சீரீஸோட பார்ட் 3. இன்னைக்கு நம்ம காஷ்மீரில் சில லோக்கல் சைட் சீயிங்கை சுற்றி பார்க்க போகிறோம். என்னதான் நம்ம லோக்கல்லே ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி சில இடங்களை சுற்றி பார்க்கறதுக்கு அவங்களே ஒரு சங்கம் வச்சிருக்காங்க. அங்கே உள்ள டாக்ஸியை புக் பண்ணால் மட்டும்தான் அவங்க சில சைட் சீயிங்க்கெலாம் கூட்டி போவாங்க. அப்படி நாங்கள் புக் பண்ணி போனது தான் பகல்காம், ஆரோவேலி இந்த மாதிரி இடங்களுக்கு. நான் காஷ்மீர்னு சொல்கிற சுத்தமாக ஸ்னோவே காணான்னு கேட்குறீங்களா? நாங்கள் வந்தது சம்மர் டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரியாக பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சைட் சீயிங் எல்லாமே. நீங்கள் ஸ்னோவே பார்க்கலையான்னு கேட்டால் அதுதான் இல்லை. நாங்கள் சம்மரில் போனதுனால எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். கீழே ஃபுல்லாக பயங்கர க்ரீனரியாக செம்ம சீனிக்காக இருக்கும். அப்படியே ஹை ஆல்டிடியூட் போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோ கவர்டாக இருக்கும். பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அப்படி ஸ்னோக்கு நாங்கள் எங்கே போனோம் என்னன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். காஷ்மீரில் நீங்கள் எங்கே போனாலும் இந்த காவான்ற டீ குடிக்கலாம். ஒரு மாதிரி லெமன் டீ மாதிரி இருக்கும். அதில் தேன்னா ஊற்றி நட்ஸ் எல்லாம் பொடியாக்கி அதில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. குளிருக்கு இதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஊரோட ஸ்பெஷலான டிஷஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணோம். இந்த ரொட்டிக்கெலாம் தயிர் வச்சு கொடுத்தாங்க. இந்த காம்பினேஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முடிச்சுட்டு ஒரு டீயை போட்டுட்டு நேரா ரூமுக்கு போற வழியில கிரிக்கெட் பேட் மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துல ஒரு பேட்டை போய் வாங்கணும். அடுத்தடுத்து போய் விளாண்டுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேரா ரூமுக்கு போனா அங்க ஒரு காஷ்மீரி கேட் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. நம்மளோட ரொம்ப நேரம் ஜாலியா விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. அடுத்தடுத்த நாள் என்னென்ன நடந்துச்சுன்றத அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்களும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.